சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு கீடாகுமா? அட எந்த நாடா இருந்தாலும் நம்ம தாய்நாட்டு கீடாகுமா? என்னாடி முனியம்மா ஒரே சந்தோஷமா போய்கிட்டு இருக்க? ஏடி ஒரு பாட்டு கூட பாடக்கூடாதா? பாட்டு பாடுனா கூட சந்தோஷமா இருக்கிறன்னு அர்த்தமா? நீ எங்க போய் சுத்திட்டு வர இந்த நேரத்துல கடையில இல்லாம? அது ஒண்ணுலடி, இந்த மந்தையில பஞ்சாயத்து கூட்டியிருந்தாங்க. மந்தையில பஞ்சாயத்தா? ஏன் யாரு யாரு? எல்லாம் உன் வீட்டாளுக தான். என் வீட்டாளுகளா? யாருடி அது? வேற யாரு? எல்லாம் சாந்தா வீட்டுல தான். அந்த அமுதாவோட புருஷன் இருக்கான்ல ஆறுமுகம், அவன் தான் ஏதோ பஞ்சாயத்து கூட்டியிருக்கான். அதான் சரி வேற கூப்பிட்டாங்களே என்ன எதுன்னு போய் பார்ப்போன்னு உக்காந்தே இருந்தேன். அவங்க வர மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நான் போங்கடாடே நீங்களும் உங்க பஞ்சாயத்துன்னு சொல்லிவிட்டு நமக்கு வீட்டுல வேலை கிடக்குது. அதுவும் இல்லாம இந்த மனுஷனுக்கு வேற என்னத்தை செஞ்சு கொடுத்தான்னு தெரியல என் பிள்ளைக்காரி வேற. அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். நினைச்சேன் என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் குடும்பமான மரியாதை காத்துல பறக்க போகுதுன்னு நினைச்சேன். சந்தி சிரிக்க போகுதுன்னு நினைச்சேன். மந்தையில மானம் போகுதுன்னு நினைச்சேன். அதே மாதிரி ஆகி போச்சா? சந்தோஷம். இப்ப வந்தாங்களா இல்லையா? ஏண்டி நீங்க எல்லாம் ஒரே குடும்பம்னு வெளியே போய் சொல்லிக்காதீங்கடி. காரி மூஞ்சிலே துப்பி விடுவாங்க. ஒரு குடும்பத்துல பிரச்சனை 1000 தான். நீங்க எல்லாம் சண்டை சச்சரவுனாலும் உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைனா விட்டுறலாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க தானே முன்ன நின்று போய் எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். எப்படி இப்படி நீ பேசுறவ? எவரு? என் புருஷன் இருக்க வரைக்கும் தான் அந்த குடும்பத்துக்கு எங்களுக்கு ஒட்டு உறவு. என் புருஷன் போனதுக்கு அப்புறம் இனி அவங்க யாரோ நாங்க யாரோ தான். சொத்தை பிரிக்கிறதுலயே அம்புட்டு பாரபட்சனை பார்த்தாங்க. அதனால தான் கிடக்குறாங்க. உண்மையா உன் மனசு தொட்டு சொல்லு. சொத்துல அவங்க பாரபட்சம் பார்த்து பிரிச்சாங்கன்னு நீயும் புழங்க கூடாது அவங்களும் புழங்க கூடாதுன்னு தண்ணி உள்ள இடமா பார்த்து நீ எடுத்துக்கிட்ட. தண்ணி இல்லாத வறண்ட இடத்த அவங்க கிட்ட கொடுத்துவிட்டு அவங்க விவசாயமும் பண்ண முடியாம ஒண்ணும் பண்ண முடியாம வெறும் தான் போட்டு வச்சிருக்காங்க. பேசுற நீ வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணாலும் பேசணும்னு நினைக்காத. எல்லாத்துக்கும் தெரியும் உன்னை பத்தி. யாரு காசு இல்லைன்னா 5 இல்லைன்னா என்கிட்ட தானே வருவ. அதுக்கு இல்லடி. அப்ப வீட்டு பக்கம் வா. அப்ப காரி துப்புறேன் பாடி வந்துட்டு. அப்பத்தான் இவ்வளவுகிட்ட இப்ப நம்ம பஞ்சாயத்தா பண்ணும். வாங்கி திங்கிறதெல்லாம் நம்மகிட்ட விசுவாசம் அங்க. சின்ன பொண்ணு ஒடியா சாப்பிடலாம். யோ என்னது அது? என்னது? பரோட்டா சால்னா சட்னி. உட்காந்து சாப்பிடுவா. யோ என்னையா கடையில வாங்கி சாப்பிடலன்னா ரைஸ் எதுவும் வாங்கிட்டு வருவேன், நூடுல்ஸ் எதுவும் வாங்கிட்டு வருவேன் பார்த்தபடி பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்க. சின்ன பொண்ணு கேஸ் எங்கேயும் கிடைக்கலையான்னு தெரியுமா? நிறைய கடைகள்லாம் மூடிட்டாங்க தெரியுமா? அதுவும் இல்லாமல் நீ ரைஸ் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு நம்ம திண்டுக்கலையே ஒரு அலசிட்டு வந்துட்டேன். ஒரு கடை கூட இல்லைம்மா. பரோட்டா கடை மட்டும்தான் இருந்துச்சு. அதுவும் வேற அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடுப்பெரிச்சு சால்னா வச்சு இந்த பரோட்டாவை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நமக்கு வாச்சது இந்த பரோட்டாவும் இந்த சால்னாவும் தான். வா சாப்பிடுவ. இன்னும் நொய்யோ வேற ஒரு பிள்ளையும் சமைக்க முடியாது, கேஸ் இல்லைன்னா அதுவும் செய்ய முடியாதுன்ட்டு. அப்புறம் அதுக்கு இதுக்குன்னா நான் என்ன பண்ண முடியும்? இருக்கிறதானே செஞ்சு எடுத்துட்டு வர முடியும். பரோட்டாவும் நல்லா சுட சுட சூப்பரா இருக்குது. சால்னா செம்ம டேஸ்டா இருக்குது. அதனாலதான் உனக்கொசரம் வாங்கிட்டு வந்தேன். வாமா உட்காந்து சாப்பிடு. அம்மா எங்க? உங்க அம்மா எங்க ஊர் சுத்த போனுச்சோ? அது வீட்லயா தங்குது? சரி சின்ன பொண்ணு வா உட்காந்து சாப்பிடுவோம். தானே உங்க அம்மாவன்னு சொன்னா மட்டும் அப்படியே அடங்கிருவீங்களே. வயசானவங்க. ஆமா எங்க அம்மாவுக்கு உங்க அம்மாவோட வயசு அதிகம். ஆனா இப்ப வரைக்கும் வீட்டு வேலை மொத்தமும் எங்க அம்மா தான் செய்யுது. அது மட்டுமா மாப்பிள்ளையும் பிள்ளையும் போயிட்டா சோறாக்குறது என்ன, கறி ஆக்குறது என்ன, ஏன் அவங்க பேரனுக்கு நகை நட்டு போடுறது என்னன்னு அம்புட்டி இழுத்து போட்டு பாக்குது, செய்யுது, வைக்குது. உங்க அம்மா என்ன செஞ்சிருக்குது? இங்க உக்காந்து இந்த பாத்திரத்தை எடுத்து வைங்கன்னா மூட்டு வலிக்குன்னு வாங்க. இங்க வாங்கத்த இதை கொஞ்சம் எடுத்து வைக்கணும்னு சொன்னா எனக்கு தலை வலிக்குதுன்னு வாங்க, கால் வலிக்குதுன்னு வாங்க. உங்க அம்மாவுக்கு எல்லா வலியும் வரும். எங்க அம்மா நான் அப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கு? சின்ன பொண்ணு அழகா இருக்க. நான் என்னைக்குமே அழகுதான். இன்னைக்கு என்ன புதுசா அழகா இருக்குன்னு இல்ல சின்ன பொண்ணு, என்னமோ தெரியல இன்னைக்கு ரொம்ப அழகு கூடி இருக்கே, ரொம்ப மினுமினுன்னு இருக்க. அப்படியா? நிஜமாவா? உங்ககிட்ட போய் சொல்லுவேனா? நானும் வந்ததுல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்னடா இன்னைக்கு மோமெல்லாம் அப்படியே ஷைனிங்கா இருக்கே, அப்படியே பல பலன்னு தக்காளி பணம் கணக்கா மின்னுதேன்னு பார்த்தேன்.
அழகு கூடி இருக்கே. நான் என்னைக்குமே அழகுதான். அது சரி, அம்மாவை பத்தி என்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தியே, அது போங்க, அத்தைக்கு வேற வேலை போல பெண்ண. எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்துறது தான் அவங்களுக்கு வேலை. வாங்க நம்ம சாப்பிடுவோம். அம்மா, கொஞ்ச நேரத்துல இந்த பஞ்சாயத்தை ஒழிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சப்பா. என்னென்னலாம் போய் சொல்ல வேண்டியதா இருக்கு. புருஷங்க நிலைமை ரொம்ப கவலைக்கிடம்பா. நீங்க வாங்குங்க, என் கையால உங்களுக்கு பரிமாறுறேன். இந்த வந்துட்டேன்டா பட்டுக்குட்டி, இந்த வந்துட்டேன். ஏம்பா, உங்களுக்கெல்லாம் வெத்தலை பக்கம் வச்சு அழைச்சாத்தான் வருவீங்களா? நீங்களா வரமாட்டீங்களா? சபையில நாங்கெல்லாம் கூப்பிட்டு அனுப்பினோம்னா உங்களுக்கு வர்றதுக்கு என்ன? ஏம்பா அழகு, நீங்கெல்லாம் எப்படியாப்பட்ட குடும்பம்? ஒரு காலத்துல உங்க தாத்தா தான் இந்த ஊரோட தலைவரே. அப்படியாப்பட்டவருக்கு நீங்க பிள்ளைங்களா பேர பிள்ளைங்களா இருந்துகிட்டு இன்னைக்கு நீங்களே இந்த சபையை மதிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? நீங்களாம் பெரிய ஆளா ஒரு காலத்துல இருந்தீங்க, இப்ப வாழ்ந்து வீழ்ந்து போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு தான் சரி நாங்களும் உங்க வீடு தேடி வந்து நான் கூப்பிட்டும் நீங்க வரலன்னா அப்புறம் என்ன அர்த்தம்? நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நீங்களே இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து 4 பேர் கத்துக்க மாட்டாங்களா? சொல்லுங்க பாப்போம். அப்புறம் புளிய பார்த்து பூனை சூடு போட்ட கதையாத்தான் ஆகும். ஏங்க, நாங்க பண்ணினது தப்புன்னே வச்சுக்கோங்க. நாங்க ஒன்றும் வீட்டில் இல்லை, எல்லாரும் தோட்டத்துல இருந்தோம். இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். வந்தோடனே இப்படின்னு சொன்ன உடனே வந்திருக்கோம். ஏங்க, உங்களுக்கு 1008 பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதுக்குன்னு மந்தியில நாங்களாம் பொழப்ப கெடுத்துட்டு வந்து உட்காந்துருக்கோம்ல. சரிங்க, இப்பதான் நாங்க வந்துட்டோம்ல. வந்ததுக்கு அப்புறம் என்னன்னு சொல்லுங்க. அழகு, கோவப்படாதீங்கப்பா. உங்க குடும்பத்தோட நல்லதுக்காகவும் உங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கைக்காகவும் தான் நாங்களாம் இங்க வந்து உட்காந்து பேசுறதுக்காக வந்திருக்கோம். இப்படி நீங்க எங்ககிட்டே முகம் காட்டினா எப்படி? இங்க பாருங்க, நான் ஒன்னும் உங்ககிட்ட தப்பா சொல்றதுக்கு இல்ல. என் தங்கச்சி ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போய் வந்திருக்கா இவனால. மறுபடியும் இதை பத்தி பேசுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்ல. அது எப்படிங்க நீங்க விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம்? என் பொண்டாட்டிங்க அது. பொண்டாட்டி எனக்கு தேவைங்க. என் பொண்டாட்டி என் வீட்லயே நான் வேலை வெட்டிக்கு அனுப்ப மாட்டேங்க. உங்க வீட்டுல அவ வந்து வேலை வெட்டி பார்த்து சம்பாரிச்சு கொடுக்குறாளேங்க. மனசு எம்பிட்டு வேதனையா இருக்குங்களா தெரியுங்களா? அதுவும் இல்லாம உடம்பு சரியில்லாத மனுஷி. இப்படி நீங்க உங்களோட அல்ப சந்தோஷத்துக்காக உங்க தங்கச்சியோட கல்யாணத்துக்காக என் பொண்டாட்டிய வேலை வாங்கலாங்களா? சொல்லுங்க பாப்போம். இன்னத்துக்கும் உங்களுக்கும் வேலை இல்ல, அதனாலதான் என் பொண்டாட்டியை ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். அன்னைக்கு விளக்கமாத்த எடுத்து வெறி எடுத்தது பத்தாதுன்னு இன்னைக்கு எது உனக்கு வேணும்னு உடம்பு பரபரன்னு இருக்கோ? இங்க பாருங்கம்மா, ஏன் இப்ப கத்துறீங்க? 4 பேர் சபையில பெரிய மனுஷங்க உட்கார்ந்து இருக்கோம்ல, ஏன்னா விளக்கமாறு கிழக்கமாறுன்னு. இங்க பாருங்க, அடிச்சா நாடி இல்ல நினைச்சுக்காதீங்க. எல்லாரும் இருக்கோம், அப்படியெல்லாம் அனாமத்தா விட்டுற மாட்டோம். அடியே சரோசா, நீ எல்லாம் பேசுறதுக்கு தகுதியே இல்ல, சரியா? இது எங்க குடும்பத்து பிரச்சனை, நாங்க பேசிக்குவோம். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. ஏதாவது நீ பேசிக்கிட்டு வந்த அம்பிட்டு தான். இங்கேயும் பேசிக்கிட்டு அங்கேயும் பேசிக்கிட்டு நடிச்சிட்டு தெரியுறியா? புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற. கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க. நீ கெட்டு போறதுக்கு நீயே அழிவு காலத்தை தேடிக்கிட்டு இருக்க இவனோட சேர்ந்துக்கிட்டு. எங்க வயிற்றுல கொட்டிக்காத. புள்ளைய பத்தி எங்களுக்கு தான் தெரியும் வழி என்னன்னு. இங்க பாருங்க, எனக்கு உங்களோட பஞ்சாயத்துலாம் தேவை கிடையாது. எனக்கு சப்போர்ட் பண்ணி யார் வந்தாலும் அவங்கள நீங்க பேசுவீங்க வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என் கூட என் பொண்டாட்டி அனுப்புங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட எல்லாம் பேசணும் வைக்கணும்? உன் பொண்டாட்டி ஒண்ணு நாங்க இங்க ஒண்ணு பிடிச்சு வச்சிருக்கல. வேணும்னா உன் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு போ. அமுதா, கிளம்பி வாடி நம்ம வீட்டுக்கு. என்னால வர முடியாது. எப்போ நீ கட்டின தாலியை உன்கிட்ட கழட்டி தூக்கி வீசணும், அப்பயே உனக்கும் எனக்குமான ஒட்டும் இல்ல, உறவு இல்லாம ஆயிப்போச்சு. என்னம்மா வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? சபையில இத்தனை பேர் இருக்கிறோம், பெரிய மனுஷங்க. ஓ, இப்பதான் நீங்க எல்லாரும் பெரிய மனுஷங்களா? நான் தாலியை கழட்டி வீசினேன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருதே. இந்த மனுஷனை கல்யாணம் பண்ண நாள்லேருந்து ஒவ்வொரு நாளும் நரக வேதனை அனுபவிச்சிருக்கேனே. அப்போ எனக்கு தாங்க தெரியும் அந்த வலிய வேதனை என்னன்னு. அப்போ இந்த 4 பெரிய மனுஷங்க வந்து உட்காந்து பஞ்சாயத்து பண்ணலையே. ஏன்பா உன் பொண்டாட்டியை போட்டு அடிக்கிற வைக்கிறேன்னு அப்போ யாருமே வந்து கேட்கல வைக்கல. இப்போ என்னங்க, நான் சுயமா என் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கும் போது எல்லாரும் வரீங்க. ஏ அமுதா, என்ன பெரிய மனுஷங்க இருக்கும்போது திமிரு பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்க, உங்களுக்கும் எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது. இங்கே தலைவர் கூப்பிட்ருக்காங்க, அதனால தான் நான் வந்திருக்கேன். உங்ககிட்ட பேசுறதுக்காகவோ உங்ககிட்ட ஓரி அடி சண்டை போடுறதுக்காகவோலாம் நான் வரலை. ஏன்னா என் உடம்புல அந்த அளவுக்கு தெம்பும் கிடையாது. ஏமா, குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கத்தாமா செய்யும். அதுக்குன்னு நீ பாட்டுக்கு வந்துருவியா? குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கலாங்க, இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. யார் வீட்டில் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. ஆனால் நிம்மதின்னு ஒன்று வேணுமில்ல. வாழ்கிற காலத்தில் ஒவ்வொருத்தரை பார்க்குறவங்க கூட எல்லாம் சேர்த்து வச்சு பேசுனா ஒரு பொண்ணு மனசளவில் எம்பிட்டு வேதனைப்படுவா. நான் இருக்கிற இடத்துல உங்கள் பொண்ணை வச்சு பாருங்க, அப்போ தெரியும் இவனை மாதிரி ஆட்களோட பொண்ணுங்க வாழ்கிறது எவ்வளோ நரக வேதனைன்னு. எனக்கு கேட்குறதுக்கு நாதியும் இல்லை.
என் அப்பாவும் இல்லை. என் அப்பா இருந்திருந்தா வந்து கேட்டிருப்பாரு, வச்சிருப்பாரு. எனக்கு என் அண்ணன் மட்டும்தானே இருக்கு. அதுவும் இப்போதானே வந்து பேசியிருக்கு. அதனால அன்னைக்கு அடிச்சு போட்டாங்க. அதுக்குன்னு என் குடும்பத்தையே இழுத்து சந்தி சிரிக்க அடிக்கலையா இந்த மனுஷன்? சொல்லுங்க பாப்போம். போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இந்த வேலை பார்த்து விட்டான். இப்படியாப்பட்டவன் கூட எப்படிங்க என்னை போய் வாழன்னு சொல்றீங்க? அதுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்கறேன். மன்னிப்பை தூக்கி போய் குப்பையில போடு. யாருக்கு வேணும் உன் மன்னிப்பு? என் குடும்ப மான மரியாதையை வாங்குவேன். அதெல்லாம் பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் நான் இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அதுக்கு வேற ஆளை போய் பாரு. உன் மன்னிப்பு யாருக்குடா வேணும்? உன் கூட நான் எதுக்காக வந்தேன்? ஏன் நீ காசு பணம் கொடுப்ப, நீ என் ஊரை சுற்றி காட்டுவ அப்படி நான் வந்தேன்? எல்லாமே என் வீட்டில் இருந்துச்சு. என் அண்ணன், என் அம்மா, என் அண்ணின்னு, என் தங்கச்சின்னு எல்லாரும் என்னை தங்கத்தட்டில் இல்லைனாலும் அவங்க வச்சு என்னை தங்கமாக தாங்கினாங்க. ஏன் அவங்கள விட்டுட்டு உன் கூட வந்தேன்? அவங்க கிட்ட கிடைக்காத ஒரு அன்பு உன்கிட்ட கிடைச்சிது. ஒரு பாசம் உங்ககிட்ட கிடைச்சிது. காலம் முழுக்க நீ என்னை சந்தோஷமா வச்சு பண்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்தேன். என் வீட்டில் இருக்க காசு பணத்தை நீ கொடுப்ப வைப்ப நான் வந்தேன்? ஒண்ணுமே கிடையாது. உன் மேல இருக்க நம்பிக்கையில மட்டும்தான் வந்தேன். ஆனா என்னைக்கு நீ என்னை அடிச்சு துன்புறுத்தி பார்க்குறவங்க கூட எல்லாம் சேர்த்து வச்சு பேசினியோ அப்பயே இந்த வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போச்சு. செத்தல்லான்னு தோணுச்சு. அந்த நேரத்துல தான் எனக்குன்னு புள்ள உண்டானுச்சு. அந்த புள்ளைய கூட ஒழுங்கா வளர்க்க விட்டியா இல்ல பெக்கதான் விட்டியா? குழந்தை கருப்பா பிறந்துருச்சுன்னு அதுக்குன்னு நீ எப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு பேசுன? அதெல்லாம் மறந்தும் உன் கூட வாழணும், எப்படியா இருந்தாலும் உன்னை திருத்தி உன் கூட வாழணும்னு அவ்வளவும் கஷ்டப்பட்டேன். குடிகாரனை கூட திருத்திடலாம், ஆனா இந்த சந்தேக பேரொழியை என்னைக்கே திருத்த முடியாது. இவனால பட்ட கஷ்டமெல்லாம் போதுங்க. இப்பதான் நான் என் குடும்பத்தோட சேர்ந்து நிம்மதியா இருக்கேன். என்னை தயவு செஞ்சு நிம்மதியா வாழ விடுங்க. இவனோட என்னால போன்னு சொல்லாதீங்க, வெட்டி விட்டுருங்க. ஏம்மா இங்க பாரு, அவன் பேசுனதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கறான். நீ கொஞ்சமாவது இறங்கி வரணும் இல்லம்மா. நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலில் நின்னா எப்படி? ஒரு பையனை வச்சிருக்க, எத்தனை காலம் தான் உன் குடும்பம் உனக்கு சோறு போடும் சொல்லு பாப்போம். இங்க பாருங்க, இந்த உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் என் குடும்பத்துல நான் எல்லாத்தையும் அப்படிதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என் தங்கச்சிக்கு என்ன போட மாட்டேனா, வைக்க மாட்டேனா? என் மருமவனை தான் நான் வளர்க்க மாட்டேனா? எங்க அப்பா போனதுல இருந்து இந்த குடும்பத்துக்கு ஆணி வரா நின்று குடும்பத்தையே காத்தேன் இவ்வளவு வருஷம். என் பிள்ளையோட சேர்த்து என் மருமவனையும் நான் என்ன பார்க்க மாட்டேனா? இவனை மாதிரி அனாமத்தையா விட்டுட்டு போக மாட்டேன். ஆமா ஆமா, அதுக்கு தான் உடம்பு சரியில்லாத பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பி அந்த காசுல திங்கிறான். யாரு என் அண்ணன் மாத்தி ஒரு வார்த்தை பேசுன? உனக்கு மரியாதை இல்லை சொல்லிட்டேன். யார பாத்துட நீ என்ன வார்த்தை பேசுற? என் அண்ணன் கொலசாமிடா. அவரை பத்தி இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை இருக்காது சொல்லிட்டேன். ஏண்டா உன்ன மாதிரி கேவலமானவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? கூட பழகினவன் எப்படி தெரியுமா இருக்கணும்? நம்ம நண்பனோட தங்கச்சி நமக்கும் தங்கச்சின்னு நினைச்சு பழகணும்டா. அதை விட்டுட்டு அவ மனசுல ஆசை வார்த்தையை காட்டி கூட்டிட்டு போய் நரக வேதனையை வாழும்போதே காட்டின நீ எல்லாம் பேசுறதுக்கே உனக்கு தகுதி கிடையாது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அம்புட்டு தான் சொல்லிட்டேன். என்னப்பா ஓவரா வாய் பேசுறீங்க? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. சபையில தலைவர்லாம் இருக்காங்க, கேட்க நாதி இல்ல நினைச்சுக்கிறீங்களோ? இங்க பாரு சரோசாக்கா, உன் மேல நான் மரியாதை வச்சிருக்கேன், அதை நீயே கெடுத்துக்காத சொல்லிட்டேன். சங்கரன் என் முகத்துக்காக மட்டும்தான் உன்னை எல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என் தங்கச்சி வந்து சொன்னுச்சு, அதை அடிக்கும் போதும் உதைக்கும் போதும் நீ அப்படியே பாத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நிப்பியாம்ல. உன் வீட்டுல அன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்தப்ப என் தங்கச்சி வந்து எதுக்கு நான் அடிக்கிறீங்க வைக்கிறீங்கன்னு உன் வீட்டு பிரச்சனையை நிறுத்தல. ஆனா நீ என்ன பண்ணுன? அத்தாடி எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கா போல இருக்கே. இங்க பாரு, உன் வேலையில இங்க வச்சுக்காத சரியா? அங்க நடக்கிறது அப்படியே எங்க கிட்ட வந்து சொல்ல வேண்டியது. அப்புறம் நாங்க ஏதாவது சொன்னா கொண்டு போய் அங்க சொல்றது. உனக்கு இதே இந்த தூது வேலை தானே பாத்துக்கிட்டு இருக்க நீயும் நாளைக்கு ஒரு பையனை வச்சிருக்க, அப்ப புரியும் எங்க வலியும் வேதனையும் என்னன்னு. ஏமா இங்க பாருங்க, உங்க பிரச்சனையெல்லாம் அப்புறமேட்டுக்கு வச்சுக்கோங்க. இப்ப பிள்ளைங்களோட வாழ்க்கையை தான் பார்க்கணும். ஏமா உனக்கும் வயசாகி போச்சு, இதுக்கப்புறம் உன் வாழ்க்கை யாரை நம்பி இருப்ப? உங்க அண்ணனுக்கும் புள்ள குட்டின்னு அவங்களுக்குன்னு குடும்பம்னு இருக்கு. நீ அங்க போய் உட்காந்து அவங்களுக்கு சிரமம் தானம்மா. கொஞ்சமாவது புரிஞ்சுக்கம்மா. நாளை பின்ன இந்த வாழ்க்கையும் போச்சுன்னா நீ தான் கஷ்டப்படணும். புரிஞ்சு வந்து வாழுமா. நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்க, உங்களுக்கு தெரியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. தயவு செஞ்சு எங்களை வெட்டி விட்டுருங்க. இந்த ஆளோடலாம் என்னால போய் வாழவே முடியாது. தயவு செஞ்சு என்னை வெட்டி விட்டுருங்க. ஏன்னா இவனோட போய் நான் வாழ்ந்தேன்னா நான் செத்து போயிடுவேன்யா, செத்து போயிடுவேன். தயவு செஞ்சு எங்களை வெட்டி விட்டுருங்க போதும். உங்க எல்லா காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன். நீங்க எனக்காக இங்க வந்து வாழ்க்கைக்காக பேசினதுக்கு ரொம்ப நன்றி.
ஆனால் யார் கூட போய் வாழணும் யார் கூட வாழக்கூடாதுன்னு இவன் கூட வாழ்ந்த அன்னைக்கே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நரக வேதனையை அனுபவிச்சுட்டேன். மறுபடியும் அந்த குடும்பத்தால் போய் நான் வாழ முடியாது. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. என் குடும்பத்தை இதுக்கு மேலேயும் அசிங்கப்படுத்தாதீங்க. அது வெட்டி விட்டதாகவே இருக்கட்டும். இதுக்கப்புறம் அதை இணைக்கவே முடியாது. மன்னிச்சிருங்க. உடஞ்ச கண்ணாடியை ஒட்டு வைக்க முடியாதுன்ற மாதிரி இந்த மனுஷனால நான் ஏற்கனவே நொந்து போயிட்டேன். மறுபடியும் இந்த மனுஷனோட போய் என்னால் வாழ முடியாது. எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம். என் நிம்மதியாக வாழ விடுங்க. உங்கள் வீட்டு ஒரு பிள்ளையா நினச்சி உங்ககிட்ட மடியேந்தி மடிப்பிச்சை கேட்குறேன். என்னை வாழ விடுங்க. எங்கள் குடும்பத்தை வாழ விடுங்க. இந்த மனுஷன் எனக்கு வேண்டவே வேண்டாம். இப்போ கூட என் குடும்பத்தை இவன் அசிங்கப்படுத்தணுன்னு தான் இப்போ சபையிலேயே கூட்டியிருக்கான். இவன் கூட அனுப்பி வச்சு மறுபடியும் என்னை சாவடிச்சிடாதீங்க. எப்பா ஆறுமுகம், இந்த பொண்ணு தான் பிடிச்ச பிடிவாதத்துல இருக்குது. என்னையா உன் கூட வாழவே முடியாதுன்னு சொல்லுது. நீ என்ன சொல்ற?